ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்க 8th 12th மட்டுமே படிச்சிருந்தாலே போதும். அதுவும் இல்லாம நீங்க வந்து எக்ஸாமே எதுவுமே இல்லாம டைரக்டா போஸ்டிங்க்கும் வாங்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அபிஷியல் நோட்டிபிகேஷன் சைட் இல்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ற லிங்க் வேணும்னா நீங்க வந்து TNCSC அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். இன்னும் 5 நாள் தான் இருக்கு லாஸ்ட் டேட் முடியறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஜாப் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷனோட ஷார்ட் நோட்டீஸ். ஓகேங்களா? இது வந்து யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை ஜோன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது சீசனல் பில் கிளர்க், பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்பர், அந்த போஸ்டிங் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பருவகால காவலர், அதாவது சீசனல் வாட்ச்மேன், இதுக்கு வந்து நம்ம ஜென்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கறத அவங்க சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இதுல வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து பருவகால எழுத்தர் மற்றும் பருவகால உதவுபவர் அவங்களுக்கு வந்து என்னன்னா 50% வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட மார்க் பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூல வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து கணக்குல எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பருவகால காவலர் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து டைரக்டா இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணணும். உங்க மார்க் எதுவுமே தேவையில்லை. அதை வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன பதவி இருக்கு, என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீசனல் பில் கிளர்க், பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், சீசனல் ஹெல்பர். இதுக்கு வந்து நீங்க ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி ஈஸியா அப்ளை பண்ணலாம். அடுத்து பருவகால காவலர், அதாவது வாட்ச்மேன், அது வந்து நீங்க வந்து ஜென்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து 150 வேகன்சி வந்து ஈச் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பருவகால பட்டியல் எழுத்தர், இதுக்கு வந்து நீங்க வந்து பிஎஸ்சி சயின்ஸ், அதாவது நீங்க ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இல்ல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் சரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பருவகால உதவுபவர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் 12th மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பருவகால காவலர், அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் 8th மட்டுமே படிச்சிருந்தா போதும், ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நீங்க வந்து SC/ST கேண்டிடேட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். MBC/BC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 34 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரிஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க 32 இயர்ஸ் உள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அவங்க சொல்லியிருக்காங்க. 26 வேகன்சி வந்து SC/ST கேட்டகரிஸ்க்கும் ஷெட்யூல் டைப்ஸ் கேட்டகரிக்கு வந்து 2 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் MBC/BC/BCM அதுக்கு வந்து 31, 41, 5 அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரியில 45 வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து பருவகால உதவுவர், அதாவது சீசனல் ஹெல்பர், அந்த இதுக்கு வந்து 25 to அது அப்படிங்கிற வேகன்சி லிஸ்ட் இருக்கு கேஷ் பேஸா. அதே மாதிரி OBC, BC, MBC இதுக்கு எல்லாமே வந்து நீங்க வந்து 30 to 42, 7 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓசிக்கு வந்து 42 இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பருவகால காவலர் அவங்களுக்கு வந்து என்ன வேகன்சி லிஸ்ட் இருக்கோ அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க வந்து மேக்ஸிமம் 35ல இருந்து 32க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்க வந்து சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5285 அதோட டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 5280, 5218 அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
February 2025 நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து அதாவது மதுரை மாவட்டத்திலேயே நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து இத வந்து நீங்க மின்னஞ்சல் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது என்ன மெயில் ஐடி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை நீங்க வந்து போஸ்ட்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அது என்னென்ன எப்படி நோட்டிபிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து எல்லா போஸ்டிங்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எல்லா போஸ்டிங்கும் தனித்தனியா வந்து நீங்க அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்க வந்து சேரணும், நீங்க அனுப்புற போஸ்ட் எங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து எங்க வந்து சேரணும் அப்படின்னா நீங்க வந்து துணை ஆட்சியர் மண்டல மண்டல மேலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 4 பில்டிங் செகண்ட் தளம் அதாவது செகண்ட் ஃப்ளோர் பிஎஸ்என்எல் வளாகம் தாளாக்குளம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்கோட் நம்பருக்கு வந்து நீங்க போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுல வந்து என்னென்ன இருக்கு என்னென்ன வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ என்ன பதவியோ அந்த பதவியோட பெயர் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து உங்க பேரு, அதுக்கப்புறம் வந்து தந்தையார் கணவர் பெயர், அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னவோ அது எழுதணும். அப்புறம் நிரந்தர முகவரி அதாவது உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ், அப்புறம் உங்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் என்னவோ கேஸ்ட் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். இது எதுக்குன்னா உங்களோட ரிசர்வேஷனை நீங்க வந்து பிளாக் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 8th 10th 12th அதெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட்லயே நீங்க ஏதாவது ரிசர்வேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதோட ரிசர்வேஷனோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்டாச் பண்ண வேண்டிய இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஒரு வேலை பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா சாரி மாற்று சான்றிதழ், அதுக்கப்புறமேட்டு உங்களோட இது மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் நீங்க வந்து பட்டதாரியா இருந்தீங்கன்னா அதோட டிகிரி சர்டிபிகேட், ஆதார் அட்டை, அதுக்கப்புறமேட்டு முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா மேல கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கறத வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணி இதை வந்து நீங்க வந்து இந்த இந்த இதை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இங்க இருக்கு. இது வந்து ஒரு ஃபுல் பேஜ்ல இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் இந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க டைரக்டா சென்ட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.